ஹாய்! வெல்கம் டூ நெக்ஸ்ட் ஜென் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, பெர்சன்டேஜ். ஆப்டிட்யூட்லயே ரொம்ப முக்கியமான டாபிக் இந்த பெர்சன்டேஜ் தான். ஏன்னா, ஆப்டிட்யூட்ல நெறைய டாபிக் இருக்கு. என்னென்ன டாபிக் இருக்கு? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிம்ப்ளிஃபிகேஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட், டேட்டா இன்டர்பிரேஷன், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், மிக்ஸ்ட் அண்ட் அலிகேஷன், அப்புறம் டிஸ்கவுண்ட் சம்மு. இந்த மாரி எல்லா டாபிக்லயுமே மேக்ஸிமம் இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 80% நம்ம வந்து பெர்சன்டேஜ் தான் யூஸ் பண்ணுவோம். ஆப்டிட்யூட்லயே முக்கியமான டாபிக் பெர்சன்டேஜ் தான். இந்த டாபிக்க பார்த்துட்டு தான் அடுத்த எல்லா டாபிக்குமே பார்க்கணும். இது வந்து பெர்சன்டேஜ்ல பார்ட் 1 வீடியோ. அடுத்தடுத்து பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4லாம் வரும். அதுல இந்த டாபிக் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோல பேசிக்ஸ் அப்புறம் பெர்சன்டேஜ பார்த்த உடனே எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? பென் இல்லாம, பேப்பர் இல்லாம பார்த்த உடனே எப்படி சொல்லலான்ட்டு ஒரு சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ், ட்ரிக்ஸ் மூலியமா நம்ம கொஸ்டின பார்த்த உடனே ஆன்சர் சொல்ற மாரி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? பெர்சன்டேஜோட பேசிக்ஸ் படிச்சிடலாம். அதுக்கப்புறம் பெர்சன்டேஜ பார்த்த உடனே எப்படி ஆன்சர் சொல்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பெர்சன்டேஜ்னா என்ன? நல்லா மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பெர்சன்டேஜ்னா 100. பெர்சன்டேஜ்னாலே உங்க மைண்ட்ல 100 தான் ஞாபகம் வரணும். பெர்சன்டேஜ் எதுக்காக கண்டுபிடிக்கிறோம்? எக்ஸ்பிரஸிங் எ நம்பர் ஆஸ் எ பார்ட் ஆஃப் 100 அப்படின்னா 100க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறது தான் பெர்சன்டேஜ். ஓகேவா? 100க்கு எவ்வளோ? 100க்கு நான் ஒரு 80. 100க்கு நான் ஒரு 50. 100க்கு கண்டுபிடிக்கிறது தான் பெர்சன்டேஜ். இப்போ இங்க பாருங்க 50% அப்படின்னா என்னன்னா 50 அவுட் ஆஃப் 100. 100க்கு வந்து நானு 50. 25 மீன்ஸ் 25 அவுட் ஆஃப் 100னா 100க்கு நான் 25. ஓகேவா? பெர்சன்டேஜ்னாலே 100. இப்போ பெர்சன்டேஜோட பேசிக்ஸ் ஃபார்முலா பார்ப்போம். பேசிக்ஸ் பார்த்துருவோம். பேசிக் பார்க்காம நம்ம டைரக்ட்டா ஷார்ட்கட்ஸ், ட்ரிக்ஸுக்குலாம் போகக்கூடாது. பேசிக் பார்த்துருவோம். ஸ்கூல்ல, காலேஜ்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் மறந்திருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், பெர்சன்டேஜ் என்ன மாரி எக்ஸாம்க்குலாம் யூஸ் ஆகும்? டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாம்லயுமே பெர்சன்டேஜ் இல்லாம கொஸ்டின் பேப்பரே இருக்காது. அதனால பெர்சன்டேஜ் ரொம்ப முக்கியமான டாபிக். இப்போ பேசிக் ஃபார்முலா பெர்சன்டேஜ்க்கு என்ன? பார்ட் பை ஹோல் இன்டு 100. ஹோல்னா ஒரு டோட்டல். பார்ட்னா அதில ஒரு பகுதின்னு வச்சுக்கோங்க. இந்த 100 எதுக்கு? பெர்சன்டேஜ்னாலே நம்ம 100க்கு தான் கண்டுபிடிப்போம். அதனால இந்த 100. இப்போ இங்க ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இத பார்த்தா உங்களுக்கு புரியும். இது வந்து ஒரு 10th ஸ்டூடண்ட்டோட மார்க் 400. எவ்வளோக்கு? 500க்கு 400 வாங்கியிருக்கான். அப்படின்னா டோட்டல் வந்து 500, 400 மார்க் நான் வாங்கியிருக்கேன். இப்போ நான் பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். எவ்வளோக்கு? 100க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதனால இன்டு 100. இத என்ன பண்ணலாம்? இந்த 0, இந்த 0 கேன்சல் பண்ணலாம். மேலேயும் பண்ணலாம். உங்க இஷ்டம். அதுக்கடுத்து 40ல எத்தனை 5 இருக்கு? இத டிவைட் பண்ணா இங்க 8 வரும். இந்த 0 மேல போனா 80. அப்போ என்னோட பெர்சன்டேஜ் எவ்வளோ? 80. ஓகேவா? இப்போ வந்து நான் என்ன பண்றேன்? 300 தான் வாங்கியிருக்கேன். டோட்டல் வந்து 500. இந்த 500 தான் இந்த ஹோல். இந்த 300 தான் இந்த ஒரு பார்ட். இன்டு 100. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 0, இந்த 0 கேன்சல் பண்றேன். அடுத்து 30ல எத்தனை 5 இருக்கு? 6 இருக்கும். 6 5s ஆர் 30. 6 இந்த 0 மேல வந்துருது. இப்போ என்னோட பெர்சன்டேஜ் எவ்வளோ? நான் 300 மார்க் வாங்குனா 60%. எவ்வளோக்கு? 100க்கு 60%. இங்க வந்து 100க்கு 80%. இதுதான் வந்து பெர்சன்டேஜோட பேசிக் ஃபார்முலா. இந்த மாரி நான் ஃபார்முலா அப்ளை பண்ணி டிஎன்பிஎஸ்சிலயோ, பேங்க் எக்ஸாம்லயோ போட்டேன்னா ரொம்ப லேட் ஆகும், டைம் ஆகும். என்னால டைமுக்கு எக்ஸாம முடிக்க முடியாது. அப்ப நான் என்ன பண்ணணும்? கொஸ்டின பார்க்குறேன், மைண்ட்லயே சால்வ் பண்றேன். பென், பேப்பர் எடுக்காமயே நான் ஆன்சர் பண்ற மாரி ட்ரெயின் ஆகும். ஓகேவா? மேத்ஸ பொறுத்தவரையும் ட்ரிக்ஸு, ஷார்ட்கட்ன்றத விட முக்கியமானது வந்து பிராக்டிஸ் தான் மெயினு. ஏன்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பிராக்டிஸ் பண்றோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ஸ்பீடு வரும். ஒவ்வொரு கொஸ்டின்லயும் நான் வந்து ஒரு 10 செகண்ட், 5 செகண்ட் நான் என்ன பண்றேன், கெயின் பண்ணேன்னா, கடைசியா எனக்கு ஒரு 10 மினிட்ஸ், 20 மினிட்ஸ் கிடைக்கும் எக்ஸாம்ல. ஓகேவா? சின்ன சின்ன விஷயத்துல நம்ம என்ன பண்ணலாம், டைம் கெயின் பண்ணோம்னா, கடைசியா எனக்கு அது ஒரு 20 மினிட்ஸ், 30 மினிட்ஸா போய் நிக்கும். ஓகேவா? இப்போ பெர்சன்டேஜ்னாலே 100ன்னு பார்த்துட்டோம். பேசிக் ஃபார்முலா பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம்னா, ஃபிராக்ஷன் மெத்தட்.
இந்த பெர்சன்டேஜில் ஃப்ராக்ஷன் மெத்தட் எங்கே வருது? ஃப்ராக்ஷன்னா ஒன்றும் இல்லை. ஃப்ராக்ஷன் இஸ் a way of representing a part of whole. பார்ட் ஆஃப் ஹோல்னா ஒரு ஹோலில் ஒரு பார்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகேவா? இதுதான் ஹோல். இதில் ஒரு பார்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஒரு கேக்கை வந்து 4 பீஸாக கட் பண்ணேன். பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ணிட்டேன்? ஒரு பீஸை சாப்பிட்டேன். ஓகேவா? அப்போ என்ன கணக்குன்னா இது மொத்தம் 4 பீஸு, அதில் நான் 1 சாப்பிட்டேன். 4ல் 1 சாப்பிட்டேன். இப்போ வந்து 4 பீஸில் நான் 2 சாப்பிட்டேன்னா எப்படி எழுதுவீங்க? 2/4. மொத்தம் 4, அதில் 2 சாப்பிட்டேன். இப்போ இந்த ஒரு கொஷின், மொத்தம் 4 பீஸா 1 சாப்பிட்டேன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 3/4 இருக்கும். ஆமாவா? ஆமாம்ல. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்? மொத்தம் வந்து ஒரு 5 பீஸ் வச்சுக்கலாம். டோட்டல் வந்து 5 பீஸாக கட் பண்ணுறேன். அதில் 2 சாப்பிட்டேன். 5ல் 2 சாப்பிட்டேன். மீதி எவ்வளோ இருக்கும்? 3/5 இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி இந்த 1/4, 3/5, 2/5, 1/4 இந்த விஷயம்லாம் தான் என்னது? ஃப்ராக்ஷன். ஓகேவா? கீழே இருக்கிறது டோட்டல், மேலே இருக்கிறது ஒரு பார்ட். இதே தான் நம்ம எங்கே பார்த்தோம்? இங்கே பார்த்தோமா? ஹோல். அப்புறம் இங்கே பார்ட். இங்கே போட்டோம்ல 400/500. இதுவுமே என்னதான்? ஃப்ராக்ஷன் தான். ஆமாம்ல, இதுவும் ஃப்ராக்ஷன் தானே. இப்போ நான் வந்து ஸ்கூலில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன்? 90 மார்க் வாங்குகிறேன் 100க்கு. இதுவும் ஃப்ராக்ஷன் தான். ஓகேவா? இந்த ஃப்ராக்ஷன் பெர்சன்டேஜில் எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போது பெர்சன்டேஜ் இஸ் அ நம்பர் அவுட் ஆஃப் 100ன்னு எனக்கு தெரியும். பெர்சன்டேஜ்னாலே 100 தானே. இப்போது இந்த ஃப்ராக்ஷனை நான் எங்கே யூஸ் பண்ணுறேன்னா 20% அப்படின்னு இருக்குன்னா இதை நான் எப்படி எழுதலாம்? 20/100ன்னு எழுதலாம். ஏன்? 100க்கு 20. ஆமாம்ல, மேலே நம்ம பார்த்தோம்ல 100க்கு 20. 30% நான் எங்கேயாச்சும் பார்க்குறேன் அப்படின்னா 30/100ன்னு தாராளமாக எழுதலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கொஷின் வருது. எப்படி வருது? 20% இன்ட்டு 20/4ன்னு வருது. ஓகேவா? இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம்? 20% எப்படி எழுதலாம்? 20/100ன்னு எழுதலாம். இன்ட்டு 20/4ன்னு எழுதலாம். எழுதலாம்ல. இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே டிவைட் பண்ண 5 வரும். இது பண்ண என்ன வரும்? 5 வரும். 5/5 ஆன்சர் 1. ஓகேவா? நீங்கள் இதெல்லாம் எதுவும் குழம்ப வேண்டாம். சரியா? இதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். 40% பார்த்தா எப்படி எழுதலாம்? 40%ன்னு பார்த்தா 40/100ன்னு எழுதலாம். அதுதான் இங்கே இருக்குது. 20% 20/100ன்னு எழுதலாம். 40% 40/100, 50% 50/100, பர்சன்டேஜை 19% அப்படின்னு வந்தால் 90/100ன்னு எழுதலாம். 100க்கு 90. ஓகேவா? இதுதான் என்னது? ஃப்ராக்ஷன். இப்போது இதை நம்ம சம்ஸில் எங்கே யூஸ் பண்ணுவோம்? கீழே எக்ஸாம்பிள் இருக்குது, பார்க்கலாம். இப்போ இது ஒரு சிம்பிளான கொஷின். இப்படி தான் வரும் உங்களுக்கு கொஷின். டிஎன்பிசி, பேங்க் எக்ஸாம், ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி எல்லாத்துலேயுமே இந்த மெத்தடில் தான் வரும். 20% ஆஃப் 500 அப்படின்னா என்னென்னா 500ல் 20% எவ்வளோன்னு கேட்குறான். என்ன கேட்குறான்? 500ல் 20% எவ்வளோன்னு சொல்லுங்கள் அப்படின்றான். இப்போ எனக்கு நல்லா தெரியும். எனக்கு 20%னா நான் எப்படி எழுதலாம்? 20/100ன்னு எழுதுவேன். எழுதலாம்ல? 20/100ன்னு எழுதுவேன். இன்ட்டு, ஓகேவா? இன்ட்டு என்னது? 500. 500க்கு தான் நான் 20% பார்க்கணும். ஆமாவா? இப்போ என்ன பண்ணலாம்? இது என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். 20 × 5, 20 × 5 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ? 100. அப்போ என்னோட ஆன்சர் எவ்வளோ? 100. ஓகேவா? இப்போ அதே சேம் கீழே ஒரு சம் இருக்குது. 40%. 1200ல் 40% எவ்வளோ
அப்படின்னு கேட்குறான். இப்போ நான் என்ன பண்ணுவேன், டேரெக்டாக 40/100 இன்ட்டு 1200. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ, இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு. ரிமைனிங் எவ்வளோ இருக்குது, 40 இன்ட்டு 12 இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும், 12 4s are 48, 418 வரும். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 418 வரும். ஓகேவா? 40% பார்த்தோன்னே என்ன பண்ணுறேன், 40/100 எழுதுறேன். 20% பார்த்தோன்னே 20/100 எழுதுறேன். இன்ட்டு எதுக்கு பார்க்கணுமோ அந்த நம்பரை இங்கே எழுதுறேன். ஓகேவா? இது நார்மல் பேசிக் மெத்தட். இந்த மாதிரி நான் வந்து ஃப்ராக்ஷன் படி ஃபார்முலா படி போனோன்னா இப்படி தான் சால்வ் பண்ணணும் பர்சன்டேஜ். எனக்கு இதெல்லாம் நான் இப்படிலாம் பண்ணேன்னா எனக்கு ரொம்ப டைம் ஆகும். ஓகேவா? எனக்கு இவ்வளோ டைம்லாம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ ஒரு முக்கியமான கான்செப்ட் சொல்கிறேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு வந்து ஃபார்முலா வேண்டாம், ஸ்டெப்ஸ் வேண்டாம், மெத்தட் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். மைண்ட்லேயே நம்ம சால்வ் பண்ணிடலாம். இப்போது நான் சொல்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. 10%, ஓகேவா? 10% வந்து 100 அப்படின்னா 20% எவ்வளோ இருக்கும், 200 வரும். ஓகேவா? ஒரு மடங்கு 100னா 2 மடங்கு எவ்வளோ, 200. இப்போ 30% எவ்வளோ இருக்கும், 300 இருக்கும். ஆமாவா? ஆமாம்ல, 30% 300, 40% 400, 50% 500. இப்போது சேம் 10% வந்து ஒரு 25 இருக்குன்னு வைங்களேன். 10% 25னா 20% எவ்வளோ இருக்கும், 50 இருக்கும். ஆமாவா? 30% எவ்வளோ இருக்கும், 75 இருக்கும். 10% வந்து 25ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு 25, அடுத்து 2 25, அடுத்து 3 25 வந்து 750. ஆமாம்ல? இப்போ சேம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 1% வச்சுக்கிறேன். 1% வந்து ஒரு 4000 அப்படிங்கிறேன். 4000. 1% 4000னா 2% எவ்வளோ இருக்கும், 8000. ஆமாவா? ஆமாம்ல? இப்போ 2% வேணா 3% எவ்வளோன்னு சொல்லுங்கள். 3% எவ்வளோ இருக்கும், 1% 4000னா 3% 12,000 இருக்கும். அப்படின்னா என்ன, 4000 3 வாட்டி பண்ணால் என்ன, 12,000 வரும். ஓகேவா? 1% வந்து ஒரு 500 அப்படின்னா 4% எவ்வளோ இருக்கும். இது சிம்பிளாக எப்படி, 500 4 வாட்டி நான் பண்ணுவோம். 500 500 500 500 4 வாட்டி பண்ணால் எனக்கு 2000 வரும். இப்போ 4% எவ்வளோ, 1% 500னா 4% 2000. ஓகேவா? இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இதே மாதிரி சேம் 100%ன்னு இருக்குது. 100%ல் பாதி எவ்வளோ, 50%. ஆமாவா? 50ல் பாதி எவ்வளோ, 25%. அதில் பாதி 12.5%. ஆமாம் தானே? இப்போ அதே சேம் 100% வந்து 8000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 50% எவ்வளோ இருக்கும், 50% எவ்வளோ இருக்கும், 4000 இருக்கும். ஆமாவா? 100 8000னா 100ல் பாதி தான் 50. அப்போ 8000ல் பாதி தான் 40. இப்போது 25 எவ்வளோ இருக்கும், அப்படி நீங்களே மைண்டில் சொல்லி பாருங்கள். 25 எவ்வளோ இருக்கும், கண்டிப்பாக 2000 இருக்கும். ஓகேவா? இதில் பாதி 12.5% இருக்கும். இது எவ்வளோவா இருக்கும், 1000 இருக்கும். இப்போ வந்து எனக்கு 10% நான் கண்டுபிடிச்சிட்டேன். எவ்வளோ, 300ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எனக்கு 20% வேணும். அப்போ 20% எவ்வளோ, 10% 300னா 20% 600. 2 வாட்டி 300 2 வாட்டி பண்ணுறேன். 40% வேணும்னா 300
4 வாட்டி பண்ணியிருப்பேன். அப்போ என்ன வரும்? 1200 அப்படின்னு வரும். ஓகேவா? இந்த கான்செப்ட் தான் நம்ம எல்லா சம்ஸ்லையும் யூஸ் பண்ண போகிறோம். எந்த ஃபார்முலா எந்த ஸ்டெப்பும் வேணாம். கொஷினை பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போது சரி, இப்போ இங்கே என்ன இருக்குது? 10% ஆஃப் 2000. இப்போ மேலே என்ன பார்த்தோம்? 10 வந்து 300னா 20 வந்து 600. இப்போ 10 வந்து ஒரு 75னா 20 என்னவா இருக்கும்? 150 இருக்கும். இந்த மாதிரி பார்த்தோமா? இப்போ இன்னொரு முக்கியமான கான்செப்ட் என்னதுன்னா, ஒரு நம்பர் இருக்கு. நான் ஒரு நம்பர் எழுதுறேன். என்னது? 2000 ஒரு நம்பர் எழுதுறேன். இங்கே இருக்கா 2000. 2000 நான் இப்போ என்ன பண்ணணும்? 10% கண்டுபிடிக்கணும். ஆமாவா? அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ இந்த சம் நீங்கள் எப்படி போட்டுடலாம்? 10% எப்படி எழுதலாம்? 10/100 இன்ட்டு 2000 போட்டு இதை கேன்சல் பண்ணலாம். 10 இன்ட்டு 20 200ன்னு ஆன்சர் வரும். வருமா? 200ன்னு ஆன்சர் வரும். இப்போ அதே சேம் 10% ஆஃப் 350. அது என்ன பண்ணுவோம்? 10/100 இன்ட்டு 315 போடுவோம். இந்த 0 கேன்சல் பண்ணலாம். இந்த 0 கேன்சல் பண்ணலாம். எனக்கு ஆன்சர் எவ்வளோ வரும்? 35ன்னு வரும். நான் என்ன பண்ணுறேன்? இது எதுவுமே எனக்கு வேணாம். ஓகேவா? இது என்ன பண்ணலாம்? இது எதுவுமே எனக்கு வேண்டாம். எனக்கு ஸ்டெப்ஸே வேண்டாம். இந்த ஸ்டெப்ஸை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. கோவமாக வருது. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இப்போது 10% இதுக்கு எவ்வளோ ஆன்சர் கிடச்சிச்சு? 200 வந்துச்சு. இங்கே எவ்வளோ வந்துச்சு? 35 வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? 2000 எனக்கு 10% வேணும் அப்படின்னா ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறேன். எதுக்கு? 10%. ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா இப்போ என்னோட ஆன்சர் என்ன? 200. ஓகேவா? என்னோட ஆன்சர் என்ன? 200. இப்போ சேம் இங்கே பார்க்கலாம். 350 10% வேணும். 10%னா நான் என்ன பண்ணுவேன்? ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறேன். இப்போ என்னோட ஆன்சர் என்ன? 35. இதுதான் இந்த 35. என்ன நம்பர் வேணால் எடுத்துக்கலாம். 5000 எடுத்துக்கலாம். 10% வேணும். ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறேன். என்னோட ஆன்சர் எவ்வளோ? 500. ஓகே, அது என்ன நம்பர் வேணா இருக்கட்டும். 75,000 இருக்கட்டும், வேறு 8 lakhs இருக்கட்டும். 1 2 3 4 5 8 lakhs இருக்கட்டும். ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறேன். 75,000ல் 10% எவ்வளோ? 7,500. 8 lakhsல் 10% எவ்வளோ? ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா 80,000. ஓகேவா? இப்போ 1200 10% வேணும். ஓகேவா? ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறேன். இப்போ நான் ஆன்சர் எவ்வளோ? 120. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10%னா ஒரு டிஜிட் தள்ளி என்ன பண்ணுறேன்? பாயிண்ட் வைக்கிறேன். 10%னா ஒரு டிஜிட். ஓகேவா? இப்போ இதை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 1%. 10% மேலே என்ன பண்ணேன்? ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சேன். 1% நான் என்ன பண்ணுறேன்? 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கிறேன். இப்போது இந்த சம்மை நம்ம நார்மலாக சால்வ் பண்ணலாம். 1% எப்படி எழுதலாம்? 1/100ன்னு எழுதுவேன். இன்ட்டு 4500ன்னு எழுதுவேன். என்ன பண்ணலாம்? 0க்கு 0 0க்கு 0 கேன்சல். 1 இன்ட்டு 45 45. என்னோட ஆன்சர் எவ்வளோ? 45. இங்கே சேம் அதே 1% 1/100 இன்ட்டு 1200 2 0 2 0 2 0 2 0 கேன்சல். ஆன்சர் 12ன்னு வரும். நான் என்ன பண்ணுறேன்? எனக்கு இந்த ஸ்டெப்ஸ்லாம் பிடிக்கல. நான் என்ன வச்சுருக்கேன்? ஷார்ட்கட்டு 1%னா 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்னு வச்சுருக்கேன். இப்போ 4500ன்னு இருக்குது கொஷினில். 1% வேணும். 1 2 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சு என்னோட ஆன்சர் எவ்வளோ? 45. அதுதான் இந்த 45. 1 2 0 0ன்னு இருக்குது. செகண்ட் கொஷின்.
2 டிஜிட் தள்ளி என்ன பண்ணுறேன், பாயிண்ட் வைக்கிறேன். ஏன்னா எனக்கு 1% வேணும். என்னோட ஆன்சர் எவ்வளோ? 12. ஓகேவா? இதே சேம் 1200ல் எனக்கு வந்து 10% வேணும்னா என்ன பண்ணியிருப்பேன், ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருப்பேன். அப்போ என்னோட ஆன்சர் 120. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. 10% அப்படின்னா 1 டிஜிட், 1% அப்படின்னா 2 டிஜிட் தள்ளி என்ன பண்ணுறோம், பாயிண்ட் வைக்கிறோம். இப்போ இந்த 10%யும் 1%யும் ஏன் நம்ம கண்டுபிடிக்கணும்? 10% ஏன் ரொம்ப முக்கியம், 1% ஏன் ரொம்ப முக்கியம்? பர்சன்டேஜில் 10% நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஏதாச்சும் ஒரு நம்பருக்கு நான் 10% கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா 20, 30, 40, 50 இந்த 10 சீரீஸு, அடுத்து 25, 35, 95, 85 இது எல்லாமே ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவேன். எதை வச்சு? இந்த வெறும் 10 மட்டும் வச்சு. சரியா? எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு நம்பர் எழுதுறேன். எவ்வளோ? ஒரு 4000 எழுதுறேன். 1 2 3 4000. இதில் எனக்கு வந்து எவ்வளோ வேணும்? 20% வேணும். 20% வேணுமா? இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு 10% கண்டுபிடிக்கிறேன். நான் என்ன சொல்லிட்டேன், 10%, 1% மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இதை வச்சு எல்லாமே போட்டுடலாம். 10% என்ன பண்ணுவேன், ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா 10% எவ்வளோ? 10% வந்து 400. ஓகேவா? 10% வந்து 400. ஆனால் எனக்கு கொஷினில் என்ன இருக்குது, 20% கேட்டிருக்கான். 10% 400னா 20% எவ்வளோ? 800. பார்த்தோமா? எங்கே பார்த்தோம்? இங்கே மேலே சொல்லி கொடுத்தனா இங்கே பார்த்தோமா? இதை தான் எங்கே யூஸ் பண்ணுறோம், சம்மில் யூஸ் பண்ணுறோம். 10% என்ன பண்ணுறேன், 400 கண்டுபிடிச்சிட்டேன். 10% 400னா 20% 800. இப்போ இங்கே ஒரு கொஷின் கேட்குறேன், என்னது? 30% ஆஃப் 1200ன்னு கேட்குறேன். கொஷின் கேட்டாங்க. நான் என்ன பண்ணுறேன், 10% கண்டுபிடிக்கணும். 10% என்ன? 120. இங்கே கொஷின்லேயே பாயிண்ட் வைக்கிறேன். 10% 120. 10% 120ன்னா 20% எவ்வளோ? இன்னொரு 120, 240. 30% எவ்வளோ? இன்னொரு 120, 360. அப்போ என்னோட ஆன்சர் என்ன? 360. 10% 120, 20% 240, 30% 360. நீங்கள் என்ன பண்ணுறேன், 120 3 வாட்டி போட்டிருக்கேன், அவ்வளோதான். 120 120 120 0 6 360. சரியா? 10% மட்டும் வச்சு என்ன பண்ணுறேன், எல்லா சம்மையுமே சால்வ் பண்ணுறேன். அடுத்தடுத்து கீழே சம் வச்சுருக்கேன், பார்க்கலாம். இப்போ இங்கே எதுக்காக 1% கண்டுபிடிக்கிறோம்? 10 வந்தால் 20 30 40லாம் போட்டுறேன். இப்போ 1 எதுக்கு நான் கண்டுபிடிக்கிறேன்னா 12%ன்னு கேட்பான், 11%ன்னு கேட்பான், 15ன்னு கேட்கலாம்ல. 10 11 15 வேறு என்ன, 16 26 இல்லை 83 74% 26% எப்படி வேணால் கேட்கலாம். இதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன், 1% கண்டுபிடிக்கிறேன். இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், 11% ஆஃப் 1500. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த 11 10 + 1 கண்டுபிடிக்கிறேன். 10 எனக்கு தெரியும், என்னது? ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சேன்னா 150. 1 எனக்கு தெரியும், 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சேன்னா +15. 11 என்ன பண்ணுறேன், 10 1 தனித்தனியாக பார்க்குறேன். அதே மாதிரி இங்கேயும் தனித்தனியாக பார்க்குறேன், மறுபடியும் சேர்த்திக்கிறேன். எப்படி? 165. என்னோட ஆன்சர் எவ்வளோ? 165. நான் ஒரு சம் போடுறேன். இப்போது 12% 2000 வச்சுக்கலாம். 2000க்கு 12% கண்டுபிடிக்கணும். இதை நான் எப்படி எழுதலாம், ஃபஸ்ட்டு 10 கண்டுபிடிக்கிறேன், அடுத்து 2 கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? 10 + 2 நான் என்ன பண்ணுறேன், பார்க்குறேன். இப்போ 10% தெரியும், என்னது? ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா 10% எவ்வளோ? 200ன்னு தெரியும். ப்ளஸ் 1% எவ்வளோ? 1%
20 எனக்கு தெரியும். 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுட்டோம். 1% 20. ஆனால் இங்கே என்ன இருக்குது? 2% இருக்குது. 1% 20னா 1% 20னா 2% எவ்வளோ? 40. அப்போ இங்கே என்ன வரும்? 40 ப்ளஸ் பண்ணால் 240. இப்போ 12% ஆஃப் 2000 எவ்வளோ? 240. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி சம்ஸ்லாம் நான் பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடுவேன். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், இந்த கிளாஸ்க்காக இதெல்லாம் பேனால் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸாமில் கொஷின் அப்படியே பார்க்குறீங்க, மைண்டில் என்ன பண்ணணும், ஓஹோ 10% வந்து 200 வருது, 2% 20னா 20% 40, அப்போ 240யும் 240ன்னு மைண்ட்லேயே போடணும். ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் சம்ஸ். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 10% கண்டுபிடிக்கிறேன், அடுத்து 1% கண்டுபிடிக்கிறேன். 10ன்னா 1 டிஜிட், 1ன்னா 2 டிஜிட். ஓகேவா? இப்போ கீழே சம்ஸ் பார்க்கலாம். சம்ஸ் பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ இதை நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் உங்ககிட்ட, ஃபஸ்ட்டு ஸ்டெப் படி போடுவோம், அடுத்தடுத்து கொஷினை பார்த்தோன்னே நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்கன்னு சொன்னேன்னா, இப்போ இந்த கொஷின் பார்த்தோன்னே உங்களுக்கு ஆன்சர் சொல்ல முடியுதா பாருங்கள். 1500ல் 10% எவ்வளோ சொல்ல முடியுதா? 1500ல் 10% நமக்கு தான் தெரியும்ல. 10% என்ன? ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருவோம். அப்போ என்னோட ஆன்சர் எவ்வளோ? 150. இப்போ இதோட ஆன்சர் எவ்வளோ? 150. சொல்லிட்டேனா? இப்போ இதுவே 10% இல்லாமல் இங்கே 40% இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவேன்? 10% 150 தெரியும். அப்போது 10% 150னா 40% எவ்வளோ? 10% 150, 2% வந்து 300, 4% வந்து 450, சாரி 3% 450, 4% சாரி 600. ஓகேவா? 600. அப்போ என்னோட ஆன்சர் என்ன? 600. 40%ஆக இருந்தால். இப்போ குழம்ப வேணும், அடுத்து பார்க்கலாம். 2500ல் 20% எவ்வளோன்னு கேட்குறேன். தெரியும்ல, 10% எவ்வளோ வச்சுட்டேன், 250. 10% 250னா 20% 500. அவ்வளோதான் என்னோட ஆன்சர். ஓகேவா? அடுத்து இந்த கொஷின் 1250 30% கேட்குறேன். 10% கண்டுபிடிக்கிறேன். எவ்வளோ? பாயிண்ட் வச்சுட்டேன், 125. 10% 125னா 20% 250, 30% 375. ஓகேவா? 10% எவ்வளோ வந்துச்சு? 125 வந்துச்சு. ஏன்னா ஒரு டிஜிட் தள்ளி இங்கே பாயிண்ட் வச்சனால 125 கிடச்சிருக்கு. அதை நான் என்ன பண்ணுறேன், 3 டைம்ஸ் பண்ணுறேன். 3 டைம்ஸ் பண்ணால் எனக்கு 375. ஏன் 3 டைம்ஸ் பண்ணுறேன்னா 30% கேட்குறாங்க. 10 மடங்கு 125னா 30 மடங்கு எவ்வளோ? 375. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு 4000ல் 25% கேட்குறேன். 4000ல் 25%. என்ன பண்ணலாம்? இது எப்படி போடலாம்? 20% பார்த்துட்டு 5% பார்க்கலாமா? பார்க்கலாம். இப்போது 20% 5% பார்க்கலாம். இப்போ 10% எவ்வளோ? 400. 10% 400னா என்ன பண்ணலாம்? 20% ப்ளஸ் 5% பார்க்கலாம். ஓகேவா? 10% தெரியும் எவ்வளோ? 400. 10% 400னா இங்கே என்ன இருக்குது? 20%. அப்போ 20% எவ்வளோ? 800 வரும். ஏன்னா 10% 400, 20% 800. ஓகேவா? ப்ளஸ் இன்னும் என்ன பண்ணணும்? இன்னும் 5% இருக்குது. ஏன்னா இங்கே 25 இருக்குது, இன்னும் 5% இருக்குது. 10% வந்து 400. இது நல்லா கவனிங்க. 10% 400 அப்படின்னா 5% அப்போ எவ்வளோ இருக்கும்? 200 இருக்கும். 10ல் பாதி தான் 5. அப்போ 400ல் பாதி தான் 200. 10% 400னா 5% எவ்வளோ இருக்கும்? 200 இருக்கும். என்னோட ஆன்சர் எவ்வளோ? 1000. போடலாமா? இல்லை நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரியும் போடலாம். வேறு எப்படி போடலாம் இந்த சம்மை? 25 நான் பார்த்தோன்னே என்ன பண்ணுவேன்,
கவனிங்க 100%ல பாதி எவ்வளோ 50 50ல பாதி எவ்வளோ 25 இப்போ இந்த 100% தான் எது இந்த 4000 ஓகேவா இதுதான் டோட்டல் ஹோல் இதுதான் 100% இதுதான் 100% ஓகேவா மேலே இதுதான் 100% இப்போ 100% 4000னா அதில் பாதி தான் 50 அப்போ இதில் பாதி தான் என்னது 50% 2000 அப்போது இதில் பாதி தான் என்னது 1000 இப்போ நான் என்ன பண்ணுறேங்க கொஷினை பார்க்குறேன் 25% கேட்டிருக்கீங்களா சரி ஓகே 4000ல பாதி 2000 2000ல பாதி 1000 அவ்வளோதான் என்னோட ஆன்சர் ஓகேவா அடுத்து பார்க்கலாம் இப்போ இங்கே என்ன கேட்டிருக்கான் 3200 40% நீங்களே மைண்டில் போடுங்க அப்படியே மைண்டில் போட்டு பாருங்கள் 10% 320 ஓகேவா பாஸ் பண்ணி போட்டு பாருங்கள் 10,000 320 அப்போ 20% 640 ஓகேவா இப்போ நான் என்ன பண்ணுறேன் 20% வந்து எனக்கு எவ்வளோ 640ன்னு கண்டுபிடிச்சிட்டேன் எனக்கு 40% வேணும் அப்போ 20% ப்ளஸ் 40% மைண்டில் யோசிக்கலாம் எப்படி வேணால் யோசிக்கலாம் ஓகேவா போட்டால் என்ன வரும் 1280 வரும் ஓகேவா விஷயம் என்ன 10% வந்து 320ன்னு கண்டுபிடிச்சிட்டேன் 320 4 வாட்டி பண்ணோம் 320 320 320 320 0 8 12 ஓகேவா ஓகேல 320 4 வாட்டி பண்ணோம் இது எப்படி ஈஸியாக பண்ணலாம் ஃபஸ்ட்டு 300 மட்டும் பண்ணிவிட்டு அப்புறம் 20 பண்ணால் கூட ஈஸி 4 300 எவ்வளோ 300 600 900 1200 4 20 எவ்வளோ 80 20 ப்ளஸ் பண்ணால் 1280 சரியா ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும் அடுத்து என்ன கொஷின் இருக்கு 5000ல 50% பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க இது நீங்கள் 5000ல 50% எவ்வளோ இதுதானே 100 நமக்கு தெரியும்ல 50% கேட்குறான் இதில் பாதி 2500 50%னா பாதி தானே இதில் பாதி எவ்வளோ 2500 ஓகே இது ஈஸி அதுக்கு அடுத்து 8000ல எவ்வளோ பார்க்கணும் 55% ஓகேவா இது எப்படி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு 50 பார்த்துடலாம் அடுத்து 5 பார்த்துடலாம் அப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம் ஓகேவா 8000ல 50% எவ்வளோ 4000 கண்டுபிடிச்சிட்டேன் அடுத்து 5% எவ்வளோ 10% எனக்கு தெரியும் 800ன்னு 10% வந்து 800 அப்படின்னா 5% எவ்வளோ 400 10ல் பாதி 5 அப்போனா 800ல பாதி தானே 400 ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 4400 ஓகேவா 10% வேணும்னா 1 டிஜிட் 1% வேணும்னா 2 டிஜிட் சரியா இப்போ 2400 சாரி 24000ல 65% எவ்வளோன்னு கேட்குறேன் என்ன பண்ணலாம் 50 கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து 15 கண்டுபிடிச்சிடலாம் இல்லை 10 5ன்னு வச்சுக்கலாம் 10 5 ஓகேவா டக்குன்னு அப்படியே மைண்ட்லேயே போடலாமா போடுங்க 50% எவ்வளோ 24000ல பாதி எவ்வளோ 12000 ஆமாவா 24ல் பாதி ஏன்னா 50 கேட்குறாங்க 12000 ப்ளஸ் 10% என்ன ஒரு டிஜிட் தள்ளி வச்சா 2400 அடுத்து 5% வேணும் 10% 2400ன்னு தெரியும் அப்போ 5% எவ்வளோ 1200 இருக்கும் ஆமாவா இப்போ இது 3 நான் என்ன பண்ணும் ப்ளஸ் பண்ணும் 3 ப்ளஸ் பண்ண எவ்வளோ ஆன்சர் வருது 12000 14000 15000 15600ன்னு வரும் ஓகேவா இப்போ இதில் இன்னொரு சின்ன கான்செப்ட் இப்போ இங்கே எப்படி இருக்குது 12000ன்னு இருக்குது ப்ளஸ் 2400ன்னு இருக்குது
ப்ளஸ் 1200. 24,000ல் 50% எவ்வளோ? 12,000. 10% எவ்வளோ? ஒரு டிஜிட் வச்சா 2,400. 5% 10ல் பாதி தான் 5 எழுதிட்டேன். இப்போ இது மூணையும் நான் ப்ளஸ் பண்ணணும்னா ஒவ்வொன்றா இப்படி எழுதி ப்ளஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன ஆகிடும்? டைம் ஆகிடும். அப்படியே மைண்ட்லேயே பண்ணுங்கள். இங்கே ஒரு 12,000 பெரிய நம்பர் எடுத்துக்கலாம். 12,000 ஒரு 2,000 14,000 அப்புறம் ஒரு 1,000 15,000. ஓகேவா? 15,000 இருக்குது. இங்கே மீதி என்ன இருக்குது? 400 200 இருக்குது. ரெண்டையும் சேர்த்தா 600. இப்போ 15,600. ஓகேவா? மைண்ட்லேயே அப்படியே பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும். இன்னும் இப்போ தான் பேசிக்ஸ், இன்னும் நிறைய சம் இருக்குது. நீ ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, சால்வ் பண்ணுவீங்க, வந்துடும் ஸ்பீடு. ஓகேவா? 75. ஓகே, அடுத்த சம் என்ன? 80,000. 80,000 எவ்வளோ கேட்குறாங்க? 75% கேட்குறாங்க. எப்படி பண்ணலாம்? 50 25 பண்ணலாம். 50 25 பண்ணலாமா? 80,000ல் 50% எவ்வளோ? 40,000. ஈஸி. அடுத்து 25% வேணும். 50ல் பாதி தானே 25. அப்போ 40,000ல் பாதி எவ்வளோ? 20,000. ரெண்டி ப்ளஸ் பண்ணால் 60,000 வந்துருச்சா? அடுத்து ஓகே, அடுத்து 90,000 இதில் 90% எவ்வளோன்னு கேட்குறான். எவ்வளோ? இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? 10 கண்டுபிடிச்சிட்டு 10 வந்து 9,000 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து 9 வாட்டி நம்ம போடுறதுக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன்? இந்த 90யை 100 மைனஸ் 10 எடுக்கிறேன். 100 மைனஸ் 10 100% மைனஸ் 90%. இப்போ இதுதான் 100% எனக்கு தெரியும். இதுதான் 100%. இது 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 இதுதான் 100%. இப்போது சாரி 19 எழுதிட்டேன்னா 100 மைனஸ் 10%. ஓகேவா? 100 மைனஸ் 10 90 வந்துடும். இப்போ 100 எனக்கு தெரியும் எவ்வளோ? 90,000. 10% எவ்வளோ? ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 9,000. 90,000ல் 9,000 போனால் எவ்வளோ? 81,000. இப்படி பண்ணலாம். இல்லை இப்படிலாம் பண்ண மாட்டேன், 10 கண்டுபிடிச்சிட்டு 1 2 3 9 வாட்டி நான் போடுறேன்னா அது உங்கள் இஷ்டம். ஆனால் இதுதான் ஈஸி. 100 மைனஸ் 10 பண்ணால் 90 வந்துடும். இல்லை இப்படியும் எனக்கு வேணாம், இதுவே எனக்கு கஷ்டமாக இருக்குது, இன்னும் ஈஸி நான் பண்ணோன்னா 90,000 இருக்குது. ஓகேவா? 10% எவ்வளோ? 9,000. ஆமாம்ல, 10% எவ்வளோ? 9,000. 10% 9,000னா இந்த 9,000 9 வாட்டி பண்ணும். அப்போ நல்லா ஆப்வியஸாக தெரியுது. 9 9s are 81. இது எல்லாமே 0 தான் இருக்குது. இது மட்டும்தான் நம்பர்ஸ். 9 9s are 81. 3 0 இருக்குது. இந்த 3 0 அப்படியே போகிறோம். ஓகேவா? மறுபடியும் சொல்கிறேன். $90,000 இருக்குது. 90% வேணும். 10% கண்டுபிடிச்சிட்டேன். 10% எவ்வளோ? 10% எவ்வளோ? 9,000 வந்துருச்சு. இப்போ எனக்கு 90% வேணும். அப்போ இதை என்ன பண்ணணும்? 9 வாட்டி நான் பண்ணணும். அதுதான் விஷயம். ஓகேவா? 9,000 18,000 27,000 36,000 45,000. ஓகேவா? 56,000 63 74 81 என்ன பண்ணணும்? நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? 9 9s are 81. 8 1 3 0 அப்படியே போட்டுக்கிறேன். 1 2 3. ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும். சரியா? அடுத்து என்ன சம்மு? நான் இந்த டாபிக் எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு குரூப்பில் கொஷின்ஸ் அனுப்புகிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா?
பேப்பர் பென் இல்லாமல் அப்படியே பார்த்தோன்னே ஆன்சர் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நோட்டில் ட்ரை பண்ணுங்கள். பேப்பர் இல்லாமல் ட்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அப்புறமா நோட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்து வந்து 1200ல் 11%. எவ்வளோ? 1200ல் 11%. 11 என்ன பண்ணலாம்? 10 1 10% 1% பண்ணலாம். ஓகேவா? வேறு 10% எவ்வளோ? 120 ப்ளஸ் 1% எவ்வளோ? 12. அப்போ என்னோட ஆன்சர் எவ்வளோ? 132. அப்படி ப்ளஸ் பண்ணால் 132 வந்துருச்சா? இப்போ இங்கே 3000 இருக்குது. 3000ல் 12% வேணும். பாருங்கள், அப்படியே சொல்லலாம். அப்படியே ட்ரை பண்ணுங்கள். எதுவும் சால்வ் பண்ணாமல் 10% 300, 1% 30னா 2% 60. அப்போ 360. இதான் என்ன பண்ணுறேன் நான்? 10 ஒரு 2 எடுக்கிறேன். 10 எவ்வளோ? 300 தெரியும். 2 இருக்குது. ஃபஸ்ட்டு 1 கண்டுபிடிக்கலாம். 1 எவ்வளோ? 30. 130னா 260. 1 வந்து 1% வந்து 30னா 2% 60. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 360. இதுக்கெல்லாம் பேப்பர் பென்னே வேணாம், பார்த்தோன்னே சொல்லலாம். ஓகேவா? அதுக்கடுத்து 4000. 4000 1 2 3 4000ல் 16% கேட்குறான். ஃபஸ்ட்டு சிம்பிளாக வைக்கலாம். 10 5 1ன்னு வைக்கலாமா? உங்களால் டக்குன்னு பண்ண முடிஞ்சால் ஓகே. 10% எவ்வளோ? 400. ஏன்னா 10ன்னா ஒரு டிஜிட் வைக்கிறேன். ப்ளஸ் அடுத்து 5% வேணும். 10 400னா 5 எவ்வளோ? 200. 1%. 1%னா 2 டிஜிட் தள்ளி என்ன பண்ணுறேன்? பாயிண்ட் வைக்கிறேன். ப்ளஸ் 40. ஓகேவா? ப்ளஸ் பண்ணால் 640. ஓகேல? இப்போது இதெல்லாம் எதுவும் இல்லாமல் அப்படியே பார்த்தாலே நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்சர் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? 4000 10% 400 மைண்டில் வச்சுக்கிட்டேன். 10,000 400 5% 200. அப்போது 600. ரிமைனிங் 1% இருக்குது. 1% 40 640. மைண்ட்லேயே சொல்லலாம் பார்த்தோன்னே. நெக்ஸ்ட்டு 5000ல் 24% எவ்வளோன்னு கேட்குறேன். ஓகேவா? 5000ல் 24%. 5000 இதில் 24%. என்ன பண்ணலாம்? 20% 4% பண்ணலாமா? இப்போ 20% எவ்வளோ? 10% எவ்வளோ? 500. 10% 500னா 20% 1000. ஓகேவா? ப்ளஸ் 4% வேணும். 1% எவ்வளோ? 50. 1% 50னா 2% 100, 3% 150, 4% 200. ப்ளஸ் பண்ணால் 1200. ஓகேவா? இது இங்கேயே சொல்லலாம். 10% 500னா 20 வந்து 1000. மைண்டில் வச்சுக்கிட்டேன் 1000. 1% வந்து 50னா 4% 200. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 1200. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 6000 இருக்குது. நான் ஏன் இவ்வளோ சம்ஸ் போடுறேன்னா அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். போட தான் என்ன ஆகும்? ப்ராக்டிஸ் ஆகும். 6000 49% என்ன பண்ணுறேன்? கண்டுபிடிக்கிறேன். சில பேர் என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு பிடிச்சிப்பீங்க. சில பேர் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் இவ்வளோ சம்ஸ். நீங்கள் பார்த்தோன்னே ஆன்சர் சொல்கிற மாதிரி இருந்தால் டக்குன்னு அடுத்த கொஷின் போகலாம். ஓகேவா? 49%. இது என்ன பண்ணுறேன்? 50% -1ன்னு எடுத்துக்கலாம். எனக்கு இன்னும் ஈஸி. ஓகேவா? 50% எவ்வளோ? 6. இதுதான் 100%. 6000ல் பாதி எவ்வளோ? 3000. 50%. ஓகேவா? மைனஸ் 1% எவ்வளோ? 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா 60. மைனஸ் பண்ண ஆன்சர் எவ்வளோ? 2940. ஓகேவா? ஓகே இல்லை? இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் என்ன? 12,000ல் 53%. இது அப்படியே மைண்ட்லேயே போட முடியுதா பாருங்கள். 12,000ல் 53%. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு மைண்டில் போட முடியுதா பாருங்கள்.
இப்போது 50% 3%. ஓகேவா? 50% எவ்வளோ? 12,000ல் பாதி 6,000 ப்ளஸ் இன்னும் 3% வேணும். 1% எவ்வளோ? 120. 1% 120னா 3% 360. ப்ளஸ் பண்ணால் எவ்வளோ? 6,360. ஓகேவா? டக்குன்னு அடுத்த கொஷின். அடுத்து என்ன எவ்வளோ இருக்குது? அவ்வளோதான், முடிவு போய் 3 கொஷின். அடுத்து 16,000 74% வேணும். ஓகேவா? 74% வேணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? 70 கண்டுபிடிச்சிட்டு 4 கண்டுபிடிக்கலாமா? கஷ்டம். 75% மைனஸ் 1% கண்டுபிடிச்சா ரொம்ப ஈஸி. 75% எவ்வளோ? 75% பார்த்தோன்னே 12,000ன்னு சொல்லலாம். சொல்லலாமா? எப்படி? 16,000ல் எவ்வளோ 4,000 இருக்குது? 4 வாட்டி இருக்குது. 4,000 4,000 4,000 4,000. இங்கே 75 தானே இருக்குது. இது ஒரு 25%, இது ஒரு 25%, இது ஒரு 25%, இது ஒரு 25. டோட்டலாக எவ்வளோ? 100% வரும். 3 25 தானே 75. இப்போ 3 4,000 எவ்வளோ? 12,000. நான் இந்த கொஷினை பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டேன்? மைண்ட்லேயே இந்த 16,000 அப்படியே பிரிச்சுட்டேன். என்ன பண்ணிட்டேன்? 16,000 4 4 4 பிரிச்சுட்டேன். 4 பிரித்தோடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு? 75% ஈஸியாக கிடச்சிச்சு. 3 4,000. இப்போ எனக்கு 50% கேட்டிருந்தாங்கன்னா 4,000 சாரி 50%ஆக இருந்தால் 4,000 2 வாட்டி பண்ணியிருப்பேன். 25%ஆக இருந்தால் 4,000 ஒரே வாட்டி எடுத்திருப்பேன். 75னால என்ன பண்ணிட்டேன்? 4,000 3 வாட்டி எடுத்துட்டேன். ஓகேவா? 12,000 வந்துருச்சு. இப்போ மைனஸ் 1%, 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சா 160. ஓகேவா? இப்போ இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 11,840 வரும். ஏன் 11,840 இங்கே பண்ணலாம். கொஷினை பார்த்தோன்னே என்ன பண்ணுறேன்? 74 இருக்கா? சரி, 75% அப்போ எவ்வளோ வருது? 12,000. 1% மைனஸ் பண்ணுமா? 12,000 மைனஸ் 160 எவ்வளோ? 11,840ன்னு போட்டுருவேன் ஆன்சர். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணால் வந்துடும். அடுத்து 7,085%. என்ன பண்ணலாம்? 80 கண்டுபிடிச்சிட்டு 5 கண்டுபிடிக்கிறதுக்கு பதில் 100 மைனஸ் 15ன்னு வச்சுக்கலாம். ஈஸி. 100 எனக்கு தெரியும், இதுதான் 100 அங்கேயே இருக்குது. 7,000 மைனஸ் 15% சொல்லுங்கள் பார்க்கலாம். 15% எவ்வளோ? 10% வந்து 700. அப்புறம் இன்னொரு 5% 700ல் பாதி 350. அப்போனா மைனஸ் 1050. 15% எப்படி வந்துச்சு? ஃபஸ்ட்டு 10 கண்டுபிடிச்சிட்டேன். 10 எவ்வளோ? பாயிண்ட் வச்சா 700. 700ல் பாதி தான் 5. அப்போ 350. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 1050ன்னு வருது. அதான் 1050. 100% மைனஸ் 15%. 7,000 மைனஸ் 1050. ஓகேவா? இப்போ கடைசி ஃபைனல். இந்த வீடியோவை பார்த்துட்டு குரூப்பில் நான் நிறைய சம்ஸ் அனுப்புவேன். அந்த சம்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் பெண்ணே யூஸ் பண்ணாமல் அப்படியே மைண்ட்லேயே 10% கண்டுபிடிங்க. அடுத்து 1% கண்டுபிடிங்க. சால்வ் பண்ண முடியுதா பாருங்கள். அடுத்து பெருசு 1,20,000. 1,20,000 இது எவ்வளோ பெருசாக வேணால் இருக்கட்டும். 10%னா 1 டிஜிட், 1%னா 2 டிஜிட். இப்போ 12% வேணும். என்ன பண்ணலாம்? 10 12 எடுக்கலாமா? 10% எவ்வளோ? 1 டிஜிட் வச்சா 12,000 வருது. ஓகேவா? ப்ளஸ் 12 போட்டேன்னா 2. இப்போ 2% வேணும். 1% எவ்வளோ? 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா 1,200. 1% 1,200னா 2% 2,400. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 14,400ன்னு வரும். சரியா? ரெண்டே கான்செப்ட் தான். ஒன்று 10%, இன்னொன்று 1%. இதை மட்டும் வச்சு நிறைய டாபிக்கு இந்த ஷார்ட்கட் யூஸ் ஆகும். ஓகேவா? இந்த வீடியோவை
திரும்ப பாருங்க. புரியலன்னா மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு நான் நெறைய சம்ஸ் குடுக்குறேன். ட்ரை பண்ணி பாருங்க. மெயினா என்னது ஸ்பீட் வரணும்னா என்ன பண்ணணும்? பிராக்டிஸ் பண்ணணும் நெறையா. இத மறந்துறக்கூடாது. இப்போ இங்க வந்து என்ன ஆயிருக்கும்? நல்லா கவனிங்க. இந்த சம் போடும்போது கொஞ்சம் திணறி இருக்கும். ஸ்லோவா இருந்திருக்கும். அதுவே வந்து நான் இவ்ளோ சம் போடும்போது, இங்க கண்டிப்பா கொஞ்சமா ஸ்பீடு வந்திருக்கும். காரணம் என்ன? நான் இத்தன சம் போட்டிருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ சம் நம்ம நெறைய போடுறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ என்ன பண்ணலாம்? ஸ்பீடு வந்துட்டே இருக்கும். இப்ப என்னோட காம்படிட்டர் வந்து ஒரு 10 செகண்ட்ல போடுறாங்க அப்டின்னா, நான் வந்து கொஸ்டின பார்த்து 5 செகண்ட்ல போடணும். அப்பதான் அவங்களோட நான் ஸ்பீடா இருக்க முடியும். அப்ப நான் என்ன பண்ணணும்? இவங்க வந்து ஒரு 500 கொஸ்டின் போட்டு பார்த்தாங்கன்னா, நான் 1000 கொஸ்டின் போட்டு பார்க்கணும். அப்ப எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்பீட் வந்துரும். அப்புறம் நான் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி, ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போட்டுருவேன். இப்போ இந்த ட்ரிக்ஸ வச்சு இந்த டாபிக் எல்லாத்துலயுமே அது யூஸ் ஆகும். எப்டின்னு அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ. பாய்.